ஓபிஎஸ்ஸை வந்து பாஜக எப்படி டீல் பண்ணுச்சுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க. இன்னமும் பாஜக ஓபிஎஸ் நம்பிக்கிட்டு இருக்காரா சார்? நமக்கு இன்னமும் நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஓபிஎஸ் இருக்காரா சார்? அப்படி இருந்தார்னா அவரை விட பாவம் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க மாட்டாங்க போல இருக்கே. இல்ல பாவம், பரிதாபம், புண்ணியம்லாம் அவருக்கு தெரியாதா? எங்க ஓபிஎஸ்க்கு பேச தெரியாதவர் அல்ல, அரசியல் தெரியாதவர் அல்ல, ஆமா, எல்லாம் தெரிந்தவர். அவருக்கு என்ன தயக்கம்? ஏன் பயப்படுறார்? ஒரு தெளிவான முடிவை எடுப்பதற்கு அவருக்கு என்ன பிரச்சனை? நீங்க இப்போ செங்கோட்டையனும் பாஜக நம்பிதான் இருந்தார். ஆமா, இப்போ அங்கே போயிட்டாரு. அது பாஜகவோட அசைன்மெண்ட்டா, பின்னாடி பாஜக இருக்கா நான் விட்டுருவோம். ஆனால் போயிட்டாரா இல்லையா? பாஜக சேரல இல்லை, டிவிகேக்கு போயிட்டாரு. பட் ஓபிஎஸ் தொடர்ந்து தவறு செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன், மதுரையில் அறிவிக்க போகிறேன்னாரு, ஏன் இன்னும் செய்யலை? போய் அப்போ எடப்பாடியுடன் சேர்த்து விடுவார்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். இப்போது அடுத்த ஒரு வாரத்தில் அமித்ஷா சென்னை வரப்போகிறார். வந்து இதெல்லாம் செய்ய போகிறார். என்டி அலையன்ஸுக்கு டிடிவி, ஓபிஎஸ், சசிகலாவை கொண்டு வருவதற்கும், தேமுதிகவை அழைத்து பேசுவதற்கும், பிரிந்து கிடக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இணைப்பதற்கும் அடுத்த வாரத்தில் அமித்ஷா வரப்போகிறார். சரி, அவர் வந்து என்ன முடிவு எடுக்கிறான்னு பாருங்க. அப்போ ஓபிஎஸ் தடுமாறி தான் நிற்பார். ஒரு தெளிவான முடிவு எடுக்க மாட்டார். இவ்வளோ பிரச்சனையை பேசுவதற்கு, அதிமுக கூட்டணியை பலப்படுத்துவதற்கு அமித்ஷா வந்தாலும் ஓபிஎஸ்க்கு ஒரு விடிவு பிறக்குமா தெரியல.